போன வருஷம் பயங்கர செலிப்ரேஷனோட நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். அது தடங்கலாச்சு. எனக்கு முதல் படத்துலேயே அது நடந்திருக்கு. பல தடங்களுக்கு அப்புறம் தான் முதல் படமும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த படம் அதை விட தடங்கலாச்சு. ஸோ தடங்கள் ஒன்றும் புதுசு இல்லை, பழகினது தான். ஆனால் வந்து ஞானவேல் இருந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு, நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன நினைப்பேன் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் நிம்மதியாக இருங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா நாம் இருக்கிற எல்லா போராட்டத்துலேயும் ஜெயிச்சிடணும்னு ஓடுறதுல வந்து ஹெல்த்தை விட்டுறோம். அதனால் ஹெல்த்தை மட்டும் செஞ்சு விடாமல் இருந்தீங்கன்னா போதுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட நான் சொன்னது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை வந்து மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும்னு அவர்கிட்ட நான் எப்பவுமே நான் கேட்டுப்பேன். சினிமா பற்றி சொல்லும்போது சின்ன வயசில் அப்பா சொன்ன ஞாபகம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு அரசியலையுமே வந்து அது யாருக்கு போய் சேரணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே யார் இருக்கணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க படம் நடித்து முடிச்சுட்டா கூட கடைசியில் தியேட்டரில் வருவோமான்னு தெரியாது, அது கடைசியில் காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏற்கனவே நிறையா விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நல்ல கதை, அதுக்கு தேவையான ஒரு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அதுவே முடிவு பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு லொக்கேஷன் அமையும் போதும் சரி, நிறைய சீனியர்ஸ் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவையான விஷயத்தை அதுவே அமைச்சுக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நம்பினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி தாமதங்கள் வரும்போது ரொம்ப பதட்டம் அடையும், ஏன் வருதுன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் அதை நம்பும்போது நிச்சயமாக அது ஒரு பிளான் பண்ணி அது இப்போ தான் வரணும்னு நினச்சி வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து கவலை இல்லாமல் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த படம் ஒரு பெரிய தாமதத்துக்கு அப்புறம், பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. ஞானவேல் சொன்ன மாதிரியே நானும் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். முக்கியமாக அண்ணாக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி ஃபினான்ஷியர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ். ஏன்னா வந்து ரிலீஸ் நெருங்க வந்து எல்லாருமே டபுள் த டைம், ஒரு 48 ஹவர்ஸ் 50 ஹவர்ஸ் வந்து தூங்காமல் வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சு அந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. ஸோ எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த டைமில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நலன் ஏன் இங்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவர் திருவண்ணாமலையில் கோயில் சாமி கும்பிட்டுருக்காரு. நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் கோயிலில் உட்காந்துருக்காரு. அண்டு நலன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டைரக்டராக இருக்கார். ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ்க்கே பிடிச்ச ஒரு டைரக்டராக இருக்கார். அவர் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது நான் ஆடியோ ஃபங்க்ஷனே பேசியிருந்தேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு, இந்த கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி ட்ரைனிங் வேணும். ஆனால் வந்து இதுக்கு நான் வரும்போதும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரல, வந்து கற்றுக்கிட்டு தான் எல்லாமே. பட் பண்ணுறதை சின்சியராக பண்ணணும், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணி, அவருடைய படங்களை திரும்ப 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 பார்த்து, அவரோட க்ளோஸ்அப்ஸை திரும்ப 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 பார்த்து அதை எப்படி கொண்டு வரலாம். ஏன்னா என் முகத்தை என்னாலே கொஞ்ச நேரம் பார்க்கவே முடியாது. அதில் அவர் முகத்தை கொண்டு பொருத்தணும்னா எப்படி பொருத்துறதுன்றது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் நலன் மாதிரி ஒரு டெக்னீஷியன், ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கும்போது, வெற்றி மாதிரி எடிட்டர்ஸ் இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு. அது ஃபஸ்ட்டு ஒரு சீன் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் ஓகே இந்த வழியில் போயிடலாம்னு நினச்சி தைரியமாக கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணோட இசை டெஃபினட்டாக அது இன்னும் மேலே எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நலன் யோசிக்கும்போது சொன்னார், ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி ஒன்று பண்ணணும், ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபில்ம், ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணணும். ஆனால் அது வந்து மாடர்னாக இருக்கணும். அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்கே போகிறதுனா, அது எப்பவுமே சூப்பர்மேன் பேட்மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கற்பனை கேரக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொசைட்டிலேயே வந்து சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லையும் சரி, ஸ்க்ரீன்லையும் சரி ஒரு மாஸ் ஹீரோவாகவே இருந்திருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள், மனிதநேயம் மிக்க விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. சத்யராஜ் மாமா வந்து சொல்லிகிட்டே இருந்தார், கார்த்தி நீ இருக்கிறதுனால நான் அந்த படத்தை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னார். ஸோ உண்மையாக சொல்லணுமாமா, நான் பக்தியோடு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 சின்சியராகவும் பக்தியாகவும் அவரை வந்து ஒரு டெமி காட் மாதிரி தான் பார்த்து அவர் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ப்ரொடியூசரோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்னடா எடுத்து வச்சுருக்கீங்க பார்க்கலான்ற மாதிரி. ஸோ நிச்சயமாக தைரியமாக உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. அன்பக் சார் நன்றி. கிரண் சார், எவ்ரிடே செட்ஸில் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அந்த ஆர்ட் டெக்கார்னு சொல்லுவாங்க, அது என்னென்னு நான் அப்புறமா கூகுளில் போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை வந்து அவ்வளோ கேஷுவலாக அவர் செட்டில் க்ரியேட் பண்ணது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பேக்ரவுண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். சுந்தர் சார் வந்து ஒரு நடிப்பு ஆசிரியர். அவர்கிட்டலாம் பாராட்டுவாங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார் உங்கள் வாழ்த்துக்களுக்கு. அண்ட் வெற்றி, எவ்வளோ நாள் உட்காந்து செதுக்கியிருப்பீங்கன்னு தெரியும் அந்த படத்துக்கு, உங்களுக்கும் என்னோட நன்றி. அண்ட் ஷில்பா, டேக்கிங் போல்ட் அண்ட் அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை, அதை எடுத்துகிட்டு பண்ணதுக்கு உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம். அப்போ வந்து எல்லாம் நன்மைக்கு தான் அப்பா சொல்லுவார். நம்ம அப்போ சொல்லும்போது புரியவே புரியாது, ஆனால் இப்போ புரியுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்குது. அந்த வகையில் வந்து
விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைமில் அது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்டர்வியூஸ் பண்ணுறப்போவே நலன் சார் சொன்னார், இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் மாதிரி, ஃபேமிலிஸ் எல்லாரும் கூட்டமாக போகிற ஒரு படம். அண்ட் இப்போ பொங்கலுக்கு தான் கரெக்டாக அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தேட். ஆனால் இந்த கேப்பில் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இப்போது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுக்கு ஐ யூ ஃபீலிங் அப்செட் அபவுட் இட்? பட் ஐ ஃபீல் நம்ம ஏதாவது நல்லது நடந்தால் அது கடவுள்னு நினைப்போம். ஸோ ஈவன் வென் காட் மேக்ஸ் யூ வெயிட், இட்ஸ் பார்ட் ஆஃப் அ பிகர் பிளான் இஸ் வாட் ஐ பிலீவ். So I'm really happy this worked out. Thank you Nalan sir and Gnanavel sir for making me part of this project. I think Nalan sir ko, since he's not here, it's been such a dream project Madri, and I've seen how hard he has worked at this. I'm really excited for tomorrow for him, because I think he's truly brilliant and he deserves the best. And Karthi sir, na Karthi sir periya fan ellarukkum theriyum. But I think after meeting him, I became an even bigger fan. So in the Vathiyar recreate pandrathu, I think no one could have done it better, because I think your personal goodness and positivity flows into your characters. And Vathiyar kirkir and the goodness, you have it naturally. And I've learned so much from you off screen about your dedication, how you always come on time. It's such a nice thing to see, because there are so many people and artists that admire you on set, and you're teaching them all amazing things. Santosh Narayan sir, இப்போ இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஸ்னீக் பீக்கும் பார்த்தா his music has elevated the film. I'm really excited personally also to witness it tomorrow on screen. நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வரல. I've said a lot. I'm so sorry. I have so much respect for all the artists in this film, all the technicians in this film, George sir as well. I'm really excited. இது வந்து என் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். டுடே நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது நான் நினச்சேன் என்ன பேசலாம், பிகாஸ் தி லாஸ்ட் ப்ரெஸ் மீட் இட் செல்ஃப் வி ஸ்போக் அபவுட் எவ்ரி திங். ஸோ ஐ தாட் டுடேஸ் ஐ மீன் இந்த மேடையில் இட்ஸ் ஆல் அபவுட் கிராட்டிடியூட். And I want to thank a lot of people. Adile, I want to thank our director Nalan Kumar Swamy for giving me Malini, because நான் ஒரு கேரக்டராகவே எடுக்கும்போது ஒரு ஸ்டோரியில் ஆர்க் இருக்கும், பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு ஹாவ் அன் ஆர்க். எல்லா விதத்தை ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ ஐ எம் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ரிஸ்க், அண்ட் அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் பார்க்குற ஒரு ஆள். ஸோ அதனால தான் இந்த மாலினி கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு first congratulate and appreciate the effort given, put by our producer Gnanavel Raja sir.